ப்ரோ அது சாமியா இல்லை மேக்கப் போடுற பொம்மையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்களாம் வந்து சாமியை சாமியாக மட்டும்தான் கும்பிடுவீங்க. ஆனால் சாமிக்கு பூஜை பண்ணுற நாங்கள் வந்து அப்படி கும்பிட மாட்டோம். ஒரு அபிஷேகம் பண்ணும்போது நம்மளோட வயசான அம்மாவுக்கு நம்ம வந்து குளிக்க வைக்கும்போது எந்த ஒரு தவறான எண்ணமும் நமக்குள்ளே வராது. ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் வந்து அபிஷேகம் பண்ணும்போது அவளை வந்து எங்களோட அம்மாவாக பார்ப்போம். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து அலங்காரம் பண்ணும்போது கூட பிறந்த சகோதரியாக பார்ப்போம். நம்மளோட தங்கச்சி இருந்தால் அவளுக்கு என்னென்னலாம் வாங்கி கொடுத்து என்னென்னலாம் போட்டு அழகு பார்த்துருப்போம். கம்பல், செயின், வளையல் அந்த மாதிரி போட்டு அழகு பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி அவளை வந்து அலங்காரம் பண்ணும்போது ஒரு சகோதரியாக நினச்சி நாங்கள் அலங்காரம் பண்ணுவோம். அவளுக்கு உபசரிக்கும் போது, அதாவது நெய்வேத்தியம் வைக்கும்போது ஒரு குழந்தையாக நினச்சி நாங்கள் அவளுக்கு வந்து சாப்பாடு வைப்போம். நம்மளோட குழந்தைக்கு நம்ம எவ்வளோ ஒரு அன்பாக வந்து சாப்பாடு ஊட்டுறோமோ அந்த மாதிரி நாங்கள் வந்து சாப்பாடு ஊட்டுவோம். அதுக்கப்புறம் அவளுக்கு எல்லாம் முடிச்சுட்டு தீபாராதனை பண்ணும்போது தான் நாங்களும் அவளை தெய்வமாக பார்த்து கையெடுத்து கும்பிடுவோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு கடவுளை வந்து இத்தனை பரிணாமங்களில் நாங்கள் பார்த்து தான் நாங்கள் பூஜை பண்ணுறோம். சரிங்களா? அது வந்து பொம்மைன்னு நாங்கள் நினைக்கல, இத்தனை ரிலேட்டிவாக நாங்கள் எங்களோட மனசில் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ உங்களோட கேள்விக்கு வந்து விடை கிடைச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் ப்ரோ.